டேஸ்டான முட்டை தொக்கு. ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுட்டு பட்டை லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டுடலாம். கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துருங்க. இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா பெருசாக ஒரு 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு சால்ட்டு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிடுங்க. பச்சை தக்காளி 5 தக்காளி அரைச்சி ஊற்றியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கும் போது மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லா மசாலாவுமே சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில். நான் பாயில் பண்ணி வச்சுருந்த எக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கீரல் போட்டுட்டு நீங்கள் மசாலாவோடு சேர்த்திங்கன்னா மசாலா நல்லாவே எக்கோட உள்ளே இறங்கிடும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு கொத்தமல்லி தழையை போட்டுட்டு இறக்கிடலாம். இதுமாதிரி கலரி கொடுக்கும்போது உங்களுக்கு எக்கில் நல்லா மசாலா இறங்கிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.